ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீட்டு விலங்குகள் கிட்ட நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்குது தெரியுமா? வாங்க அதை இப்போ பார்க்கலாம். குட்டீஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கான குட்டி குவிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. குட்டீஸ், நாய்களுக்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகம். மனிதர்களை விட 1,00,000 மடங்கு வாசனை இதுங்களுக்கு நல்லா தெரியும். குட்டீஸ், உங்கள் வீட்டில் க்யூட்டான நாய்க்குட்டி இருந்தால் அதோட பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட்டீஸ், பூனைகளால் அதோட உயரத்தை விட 6 மடங்கு அதிகமாக குதிக்க முடியும். ஸ்பைடர்மேன் மாதிரி. உங்கள் வீட்டு பூனை ஜம்ப் பண்ணி பார்த்துருக்கீங்களா? குட்டீஸ், முயலுக்கு பின்னாடி கண் இல்லைனாலும் தலையை திருப்பாமலே பின்னாடி என்ன வருது அப்படிங்கிறத அதால் பார்க்க முடியும். ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல குட்டீஸ்? குட்டீஸ், ஆடுகளோட கண்களில் இருக்கிற கருவிழி சதுர வடிவத்தில் தான் இருக்கும். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல குட்டீஸ்? குட்டீஸ், மாடுகளுக்கு மொத்தம் 4 வயிறு இருக்குது. அதனால தான் அதுங்க மெதுவாக அசை போட்டு சாப்பிடுது. குட்டீஸ், உங்கள் வீட்டில் மாடு இருந்தால் அதை கவனித்து பாருங்கள். அது மெதுவாக அசை போட்டு சாப்பிடும். குட்டீஸ், குதிரைகள் நின்றுக்கிட்டே தான் தூங்கும். அதுங்க விழுந்துடாது, ஏன்னா அதோட கால்கள் அப்படியே லாக் ஆகிடும். குட்டீஸ், இனிமேல் குதிரைகளை பார்த்தா அது எப்படி தூங்குதுன்னு நம்ம கவனிக்கணும், சரிங்களா? குட்டீஸ், கழுதைகளுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக. அதுங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த இடத்த கூட ஞாபகம் இருக்குமா. குட்டீஸ், செம்மறி ஆடுகளோட கண்கள் பக்கவாட்டில் இருக்கிறதால அதால் கிட்டத்தட்ட 300 டிகிரி கோணத்தில், அதாவது அதுக்கு பின்னாடி என்ன நடந்தாலும் அதால் அதை தெரிஞ்சுக்க முடியுமா. குட்டீஸ், கோழிகளால் 300க்கும் மேற்பட்ட மனித முகங்களை ஞாபகம் வச்சுருக்க முடியுமா. குட்டீஸ், 300க்கும் மேற்பட்ட முகங்களை கோழிகளால் அடையாளம் காட்ட முடியுமா. குட்டீஸ், சேவல் எப்படி கூவும்னு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? ஒரு தடவை சேர்ந்து சொல்லுங்கள், கொக்கரக்கோ கோ. குட்டீஸ், வாத்துகளோட இறகுகள் தண்ணியில் நனையாது, ஏன்னா அதோட இறகுகளில் ஒரு ஸ்பெஷல் எண்ணெய் பசை இருக்குது. புறாக்கள் பீஜியன். குட்டீஸ், பழைய காலத்தில் இவங்க தான் போஸ்ட்மேன், ஏன்னா எவ்வளோ தூரம் போனாலும் அவங்களால வீட்டுக்கு சரியாக திரும்பி வந்துட முடியும். குட்டீஸ், உங்களுக்கான கேள்வி, புறாக்களை நீங்கள் எங்கே அதிகமாக பார்ப்பீங்க? கோயில்லையா இல்லாட்டி மார்க்கெட்லையா? உங்கள் பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட்டீஸ், இந்த வான்கோழிங்க அதிகமாக பயப்பட்டாலோ அல்லது அதிகமாக கோவப்பட்டாலோ அதோட தலையோட நிறம் மாறிடுமா. கேட்கவே ரொம்ப புதுசாக இருக்குல்ல குட்டீஸ்? குட்டீஸ், பன்றிகள் ரொம்ப சுத்தமான விலங்கு. பன்றிகளுக்கு வேர்க்காது, அதனால தான் அது சேத்துல புரண்டு அதோட உடம்பை ஈரப்பதமாக வச்சுக்குது. குட்டீஸ், காளை மாட்டுக்கு சிவப்பு நிறம் தெரியாது. துணியை ஆட்டும்போது வர்ற அசைவை வச்சு தான் அது ஓடி வரும். குட்டீஸ், கூஸ் இவங்க ரொம்ப தைரியமானவங்க. வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தால் ரொம்ப சத்தம் போடுவாங்க. குட்டீஸ், நீங்கள் கூஸ் பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள். குட்டீஸ், இந்த அழகான கிளிகளால் மனுஷங்க பேசுகிற மாதிரியே அவங்களாலையும் பேச முடியும். இது தர்க்க ரீதியாக யோசிக்கவும் தெரியுமா. குட்டீஸ், தேனீக்கள் டான்ஸ் ஆடியே பேசும், உங்களுக்கு தெரியுமா? குட்டீஸ், ஒரு ஸ்பூன் தேனை சேகரிக்கிறதுக்கு தேனீக்கள் பல்லாயிரம் பூக்களுக்கு பறந்து செல்ல வேண்டியிருக்குமா. குட்டீஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், தேனீக்களும் நம்மள மாதிரியே தூங்குமா. ரொம்ப டயர்டானால் அது பூக்களுக்குள்ளேயே குட்டி தூக்கம் போடுமா. குட்டீஸ், இந்த வீடியோவில் ஒரு செல்ல குட்டி அனிமலோட வாய்ஸ் இருக்குது. அது என்ன அனிமல்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் குட்டீஸ்.